ஹலோ மக்களே, நம்ம பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருந்து கேரளம்குண்டு வாட்டர் ஃபால்ஸ் தான் போக போறோம். இங்கிருந்து பாத்தீங்கன்னா 140 கிலோமீட்டர்ஸ் வருது. மறக்காம இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக்கை தட்டி விடுங்க. வெல்கம் டு பிகி பீஸ்ட். மார்னிங் டிஃபன் பாத்தீங்கன்னா கேரளால புரோட்டாவை சாப்பிட்டுட்டு தான் நாங்க ட்ரிப்பையே ஸ்டார்ட் பண்ணோம். நீ கை காட்டக்கூடாதுன்னு சரி பேசு ஒழுங்கமாக உன் குழம்பு வச்சு நீ சாப்பிட்டுக்க. குழம்பு வேணும் அது வேணும் இது வேணும் சண்டைக்கு வந்து வச்சுக்கோ. இங்க பாத்தீங்கன்னா புரோட்டாவும் சப்பாத்தி தான் மார்னிங் இருந்துச்சு. ஸோ ஆளுக்கு பிடிச்சது நாங்க வாங்கி சாப்பிட்டுக்கிட்டோம். வேற எப்படி இப்படிதான் இருக்கும். அந்த எக் கிரேவியோட புரோட்டாவை டிப் பண்ணி சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பரா இருந்துச்சுங்க. நீங்க புரோட்டா லவர்னா மறக்காம ஒரு லைக்கை தட்டி விடுங்க. நாங்க கூகுள் மேப் பார்த்து தாங்க இந்த ரூட்ல வந்தோம். இந்த ரூட் பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. ஆனா கொஞ்சம் ரோடு நல்லா டைட்டா இருந்துச்சு. ரோடு வந்து பிளாக் பண்ணி வச்சிருந்தாங்க. கார்ல வரவங்களா இருந்தா நீங்க கூகுள் மேப் ப்ரிஃபர் பண்ற ரூட்ல போகாதீங்க, வேற ரூட் தான் சூஸ் பண்ணிக்கணும். கண்டிப்பா இதுல பைக் தான் போகும். ஏன்னா ரோடு மெயின்டெனன்ஸ் ஒர்க் எல்லாம் போயிட்டு இருந்தது. ஓகே 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 இந்த அணைக்கட்டு ரிவர் வாட்டர் தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரீல்ஸ்ல ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு. இங்க தண்ணி பாத்தீங்கன்னா கிறிஸ்டல் கிளியரா இருக்கும். ஆனா நாங்க இங்க குளிக்கல, நாங்க நேரா கேரளம்குண்டு வாட்டர் ஃபால்ஸ் தான் போகணும்னு சொல்லி கிளம்பி போயிட்டோம். இங்க காருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பெய்டு பார்க்கிங்க. அதனால ஜீப்ல வந்தவங்களும் கார்ல வந்தவங்களும் ரோட்டு ஓரத்துல அங்கிங்க நிறுத்திட்டு தான் பிளேஸ்க்கு போனாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்துக்கு ஆஃப் ரோடு தாங்க. ஹில் ஸ்டேஷனுக்கே பிரத்யேகமான கருங்கல் ரோடு தாங்க. இங்க இருந்து பாத்தீங்கன்னா பாதி பேர் வண்டி நிறுத்திட்டு தான் எல்லாரும் போனாங்க. ஆனா நாங்க வண்டியிலேயே தான் அந்த கருங்கல் ரோட்ல மேல ஏத்தி போனோம். ஒரு வழியா பிளேஸ்க்கு ரீச் ஆயிட்டோம். எந்த ஒரு இன்ட்ரோடக்ஷனும் இல்லாம சைட்ல இருக்கும், பார்த்து நேரா போயிடாதீங்க. ஏன்னா நாங்க நேரா தான் போயிட்டோம் மேல. இங்க என்ட்ரி டிக்கெட் பாத்தீங்கன்னா 20 rupees சார்ஜ் பண்றாங்க. அதை வாங்கிட்டு அப்படியே கொஞ்சம் கீழ் நோக்கி பார்த்து இறங்கி நடந்து போற மாதிரி இருந்துச்சு. ஒரு 100 மீட்டர்ஸுக்கு கீழே இறக்கத்துல நடந்து போற மாதிரி இருந்துச்சு. எந்த ஒரு சம்பந்தமே இல்லாம ஒரு பில்டிங் இருக்குங்க. என்னடான்னு பார்த்தா கீழே இங்க ஸ்டேர்ஸ்ல இறங்கி கீழே போகணுங்க. ஓப்பனிங்கே பாத்தீங்கன்னா கார்டன் அவ்வளவு சூப்பரா மெயின்டைன் பண்ணி இருந்தாங்க. இங்கே நின்று நம்ம அவ்வளவு போட்டோஸ் எடுக்கலாம். அவ்வளவு சூப்பரா இருந்துச்சுங்க இந்த இடம். இந்த இடத்துக்கே உரித்தான ஸ்டீல் பிரிட்ஜுங்க. இதுல நடந்து கீழே போறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருந்துச்சுங்க. வியூவை சுத்திலையும் பார்த்துட்டு போறதுக்கு. நான் என்ன வேலை கொடுக்கறது? இங்க பாத்தீங்கன்னா ஃபேமிலியோட நீங்க வந்தீங்கன்னா இந்த பிரிட்ஜ்ல இருந்து வந்த உடனே பாத்தீங்கன்னா ரைட் சைட்லயே பாத்தீங்கன்னா ஒரு முட்டி வரைக்கும் தண்ணி இருக்கிற பிளேசஸ் எல்லாம் நிறைய இருந்துச்சுங்க. அங்க பாத்தீங்கன்னா பசங்க குழந்தைங்க ஃபேமிலியோட வந்தவங்க எல்லாம் அங்க குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே டாப்ல இருந்து பாக்குறதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு வட்ட வடிவில் இருக்குங்க. பாக்குறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கயிறு தான் கட்டி இருப்பாங்க. நம்ம ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் மேலேயே விட்டுட்டு இந்த மாதிரி கைத்த புடிச்சு கீழே இறங்குற மாதிரி இருக்கும். நல்லா செங்குத்தா கீழே இறங்கி போற மாதிரி இருந்துச்சுங்க. இதுவுமே நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. அப்படியே திரும்புங்க, ஸ்டெப்பா இருப்பாங்க. அப்படியே திரும்புடா, உடுங்கடா, ஒரு கால் எடுத்து விடா, இந்த கால் எடுத்து கீழே விடா. டேய் கைத்த புறா, இப்படி புறா, இப்படி புறா, ரெண்டு கையும் அப்படி புறா இறங்கடா, இப்படி புறா, அப்படி புறா. டேய் ஒரு கை இப்படி புறா, ஒரு கை அப்படி புறா. டேய் செவல தாவுடா, தாவு. எங்க தாவுறது? நானே தவந்துகிட்டு இருக்கேன்டா. ஐயோ, முன்ன புண்ண தாண்டி பழக்கம் இல்லையே. ஃபால்ஸை பத்தி சொல்லணும்னா அவ்வளவு சூப்பரா இருந்துச்சுங்க, நல்லா இருந்துச்சுங்க. சுத்திலையும் பாத்தீங்கன்னா உயர்ந்த உயர்ந்த பாறைகளால சூழ்ந்து இருக்குங்க. இதை நம்ம பார்க்கும்போது கம்ப்ளீட்டா
ஒரு கிணத்துக்குள்ள இறங்கி நம்ம குளிக்கிற மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்குங்க. தண்ணி பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிரீனிஸா இருந்துச்சு. பசங்க எல்லாம் நிறைய பேர் வந்துகிட்டே இருந்தாங்க அங்க. பைக்கு மேல கொடுத்தாங்கடா. டேய் வந்து பாருடா காணோம்டா. டேய் வண்டி சாவி வாங்க தான கொடுத்தாரு. ஏய் நான் நீங்க தான என்ன இறக்கிட்டு போனீங்க. எடுத்துட்டு யாரா போனா? ஏய் நான் இங்க வருதுல. ஏய் காசு வாங்குறதுக்காக கோப்ரோவுமே இதுமே வண்டிக்கு கொடுக்கலையா? கோப்ரோ எங்க கோப்ரோ மட்டும் தான் கொடுத்தீங்க. ஏய் வண்டிக்கு தான. ஏய் எல்லாரும் வீட்டுல இருக்குங்கறாங்கடா. என் பேண்ட்ல காணோம்டா. அண்ணே தேடி பாருங்கண்ணே சத்தியமா தரலண்ணே. மக்களே கடுகடுன்னு இருக்கிற தண்ணியில எப்படி உள்ள போகிறது அப்படிங்கிறத ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் சொல்லித்தரேன். சரியா? எல்லா விளாகிங்லையும் சரி கேமிங்லையும் சரி எல்லாத்துலேயும் ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் ஒரு ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் சொல்லித்தரேன். முதல்ல என்ன பண்ணணும்னா தண்ணியை பிடி. முதல்ல என்ன பண்ணா கேமரா அடுத்த கொண்டு கொடுக்கணும் எடுக்கிறதுக்கு. இருங்க எங்க இருக்குது எனக்கு என்ன தெரியும். அப்படியே அப்படி கடுகடுன்னு இருக்கிற தண்ணியில் பார்த்தீங்கன்னா இப்படி கொஞ்சம் இதுதான் பண்ண முடியும். இப்போ வந்து இல்லைங்க தண்ணி அப்படி மாதிரி தண்ணி அப்படி மாதிரி பெருசா தெரியலங்க. ஓவராக தண்ணி கவர் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். பாருங்க முதல்ல டப்பு தாங்க பண்ணணும். எனக்கு ஒன்றும் கேட்கலங்க. என்ன வந்தேன் உன்னை கூப்பிட்டு வந்ததுக்கு வண்டி சாய்க்க வந்தேன். சரியா? இங்கே வந்து பேகையும் கீயும் மேலேயே வச்சுட்டு வந்துட்டேன். அதை நான் தான் தூக்கிட்டு வந்தேன். ஹெட்செட் இல்லைன்னா நான் வரமாட்டேன்னு அடம்பிடிக்கிறேன். உன்னை வச்சுட்டு நான் என்னதான் பண்ணுறது? சரியா? உன்னை கூப்பிட்டு சோத்தை போட்டு காலையில் எழுப்பி கூட்டிகிட்டு வந்ததுக்கு என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டேன். ஃபைனலாக எல்லாம் கவர் ஆகிடுச்சு. கையை இப்படி வச்சுட்டு அயன் சூர்யா மாதிரி ஒரு சிரிப்பை போட்டுட்டு ஒருத்தர் இருந்துட்டு அன்சல் தருவேன்னு சொன்னான். இங்க வந்து பாயிண்ட் இரு பேச விடுறா. நான் பேசுறேன். கண்ணன் கொடுக்குறேன்னு வந்தான். 2 ரீல்ஸ் எடுத்தான், 4 போட்டோ எடுத்தான், ஓரமா நின்ட்டான். அவனால பாயிண்ட் வரும் நின்றுக்கிறான். என்ன பாயிண்ட் வரும்னு தெரியல. ஃபன் இன்ட்ரடக்ஷன் பார்ட் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போகிறக்க ஆரம்பிச்சிட்டோம். உள்ள போக போக ஆழங்க. மெயினா பர்டிகுலரா பாத்தீங்கன்னா அந்த தண்ணி விழுகிற இடம்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 2 ஆளுக்கான ஆழம் எல்லாம் இருக்குங்க. வழக்கம் போல ரீல்ஸுக்கு தேவையான போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் நாங்க. என் ஃப்ரெண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல நீச்சல் தெரிஞ்சவன், கிணத்துல இறங்கி குளிச்சவன். அவனால பாத்தீங்கன்னா அந்த இடத்த வரைக்கும் போயிட்டு வந்தான். நீங்களும் போயிட்டாங்க. அப்படியே போயிடும் பரவாயில்ல. குளத்துல மீன் தானே கடிக்கும். பெரிய திமிங்கலம் நக்குதே, எங்க பாப்போம். என்ன குறுகுறுன்னு பாக்குற? இந்த ஸ்விம் டூப் பாத்தீங்கன்னா 1க்கு 2 வாங்கி போட்டுருந்தா நல்லா இருந்திருக்குங்க. இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஸ்விம்மிங் பண்றதுக்கு தெரியாதவங்களுக்கு. பட் இங்க ஒன்னே தான் இருந்துச்சு. ஒரு 4-5 வாங்கி போட்டிருந்தாங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அங்க போறாரு. நான்லாம் பாத்தீங்கன்னா அங்க போய் தொட்டுட்டு ஓடி வந்துட்டேங்க. நாங்க ஹோல்ட் பண்ண விரும்பல, அதனால ஓடி வந்துட்டேன் நானு. அப்புறம் பாத்தீங்கன்னா நாங்க எப்பயும் போல விளையாடுறதுக்கு ஆரம்பிச்சிடும். WWF கேம் மாதிரி பாத்தீங்கன்னா தூக்கி போட்டு விளையாடிக்கிட்டு இருந்தோம். அடி எங்க அடி விழுந்தது? யாருக்கு அடி விழுந்தது? குறுக்க எவன் வந்தாலும் அவனை அழிப்பேன். குறுக்க இந்த கௌசிக் வந்தா இங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் கவர்ஸ்க்கு நிறைய பேர் வந்துகிட்டே இருந்தாங்க. இதுல பாத்தீங்கன்னா பொண்ணுங்களும் வந்துட்டு இருந்தாங்க பசங்களோட சேர்ந்து. அந்த அளவுக்கு செக்யூரான பிளேஸுங்க. அங்கெங்கேயும் செக்யூரிட்டிஸ் எல்லாம் நின்று இருந்தாங்க. பயப்படாம நீங்க தாராளமா வரலாம். இதை முடிச்சுக்கிட்டு நாங்க அப்படியே கிளம்பிட்டோம். இருடா இல்ல இருடா, நான் மேல வந்துக்கிறேன். முதல்ல இரு. அதான் புடிச்சிட்டுடா.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ மக்களே.